So this is Ranjit acting as a data scientist here. Yeah, thank you. Okay. ஸோ இன்னைக்கான செஷன் என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறத ஒரு சின்ன கிளிம்ஸாக நம்ம பார்த்துருவோம். ஃபைன். ஸோ அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு டிஸ்க்ளைமர் நான் கொடுத்துட்றேன். இந்த 3 days ஆஃப் ஒர்க் ஷாப் அப்படிங்கிறது ஐம் நாட் கோயிங் டு கிவ் அ டெஃபினேஷன் இல்லை வந்து லெக்சர் அந்த மாதிரி நாங்கள் எடுக்க போகிறது கிடையாது. ஓகே. ஸோ யூ ஆர் கோயிங் டு பில்ட் அ ப்ராஜெக்ட் ஹியர் அண்ட் அந்த ப்ராஜெக்ட் உங்களோட ரெஸ்யூமில் உங்களோட டேட்டா சயின்ஸ் அப்படி இல்லை டேட்டா அனலிஸ்ட் கரியரில் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ ப்ராஜெக்ட் மட்டும் இருந்தால் போதுமா அப்படிங்கிற கொஷின் ரைஸ் ஆகும். ஸோ ஆப்வியஸாக அது கிடையாது. ஸோ வித்தவுட் கிளாரிட்டியாக நான் கொடுக்கணும் அப்படின்னா, ஸோ அந்த ப்ராஜெக்டை நம்ம எப்படி இன்டர்வியூவில் வில் பி கிவிங் இன் ஃபார்மேட் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறதா இருக்கட்டும், இல்லை அந்த ப்ராஜெக்ட் எப்படி டிஸ்பிளே பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை டேட்டா சயின்ஸ் இல்லை டேட்டா அனலிஸ்டிக் அப்படிங்கிற கரியரில் நான் எப்படி என்னோட இன்டர்வியூ கிராக் பண்ணுறது அப்படிங்கிற சில ட்ரிக்ஸ் அண்ட் டேர்ம்ஸை நம்ம இங்கே நாம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட 3 days ஆஃப் அஜெண்டாவாக இருக்க போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுல நீங்க ஒரு ப்ராஜெக்ட் நீங்க கிரியேட் பண்ண போறீங்க. அதுல இந்த பீப்புள் லைக் நீங்க யாரெல்லாம் இந்த குரூப்ல இருக்கீங்களோ, எந்த ப்ராஜெக்ட் பெஸ்டா இருக்கோ அந்த ப்ராஜெக்ட் பண்ணவங்க வந்துட்டு லைக் வில் பி அவார்டிங் தேம் ஆஸ் அன் ஃப்ரீ கோர்ஸ், டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் வர்த் ஆஃப் 35,000 வர்த்தா இருக்கிற கோர்ஸ் அவங்களுக்கு ஃப்ரீயா வில் பி ப்ரொவைடிங் தட். அண்ட் ஆஸ் வெல் அஸ் and you'll be getting the certifications also. So those are in the last 3 days நீங்க யாராவது இருக்கீங்களோ அவங்களுக்கு தான் அந்த சர்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ இன் இன்பாக்ஸில் ஒரு ஃபார்ம் நம்ம பின் பண்ணியிருப்போம். ஸோ ஜஸ்ட் வியூ இட் அண்ட் ஜஸ்ட் கிவ் த இன்ஃபர்மேஷன்ஸ் இன் தட். ஃபைன். ஸோ அதுக்கு முன்னாடி ஏதாவது ஐடியா இருக்கா? So what is data science or something? No point of. Yeah. What issue? Okay, finding data insights and predicting. Great. Fully mathematics with some coding knowledge. Okay. Data science extract the meaningful information, meeting filled issues. Yeah. Forecasting. Okay, great. So like எல்லாருக்குமே அதை பத்தி தெரிஞ்சிருக்கு, ரைட்? ஸோ இங்க நான் வந்துட்டு லைக் அந்த டெஃபினேஷன் நான் கொடுக்கல, ஒரு ரியல் டைமா நம்ம அந்த எக்ஸாம்பிள்ஸை நம்ம பார்த்துருவோம். ஸோ தட் அது உங்களுக்குமே இன்னும் கொஞ்சம் பெட்டர் ரீச்சாகவே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ காம்பினேஷன் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். ஓகே, மேக்ஸ் எவ்ரிதிங் இஸ் மேக்ஸ் அப்படி கிடையாது, அதை நீங்க பார்ப்பேன். ஓகே, great. Is to create data. Okay. So your screen visible agada? Is that? Okay. Fine. Okay. Great. So yes. So அதுக்கு முன்னாடி we need to know something regarding this, right? So deep learning na என்ன, machine learning na என்ன, artificial intelligence na என்ன அப்படிங்கிற சில திங்ஸ் நம்ம அதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கோம். ஓகே. ஸோ அதை நாம ஒரு ரியல் டைமா நாம பார்த்துடலாமா? ஸோ ரியல் டைம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இட்ஸ் வெரி சிம்பிள். லைக் இப்போ நாம லைக்
டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், ஓகேவா? இப்போ ஸ்டாக் மார்க்கெட் ப்ரிடிக்ஷன்ஸா இருக்கட்டும், இல்ல நமக்கு கூகுள்ல இருந்து வர அட்வர்டைஸ்மெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல யூடியூப்ல இருக்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல இன்ஸ்டால கிடைக்கிற அட்வர்டைஸ்மெண்ட்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் எப்படி நமக்கு நமக்கு மட்டும் ஏன் அப்படி மாதிரி வருது அப்படிங்கிறது எல்லாமே இட் இஸ் ஆஃப் ப்ரிடிக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் தான் இந்த ஐபிஎல் மேட்சும், கரெக்டா? ஸோ இதுல யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற என் நம்பர் ஆஃப் ப்ரிடிக்ஷன்ஸ் போயிட்டு இருக்கும், கரெக்ட்? ஸோ நிறைய பேர் பப்ளிக் ப்ரிடிக்ஷன்ஸ் அப்படின்னு போடுவாங்க, நிறைய பேர் வந்துட்டு லைக் எக்ஸ்பர்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் அப்படின்னு போடுவாங்க, இல்லை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இன் பிட்வீன் இந்த மேட்சஸ் போயிட்டு இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, ஸோ 70% வின் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு, 30% லூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு போடுவாங்கல்ல. ஸோ இல்ல நிறைய பேர் வந்துட்டு பிஃபோர் த மேட்ச் ஸ்டார்ட்ஸ் இல்ல they'll be giving a predictions. Okay, 80% சிஎஸ்கே வின் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு, ஸோ 20% தான் மும்பை இந்தியன்ஸ் வின் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குங்கிற ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும். ஸோ பின்னாடி ஒரு டீட்டெயில்டான டேட்டா சயின்ஸ் அண்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ் இருக்கு. ஓகே, அதுதான் இன்னைக்கு நாம செஷன்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஐ எம் கோயிங் டு கிவ் யூ த ரிப்போர்ட் ஆன் திஸ். ஓகே, எப்படி அதை ப்ரெடிக்ட் பண்றாங்க, எப்படி அதை நம்ம ஷோ ஆஃப் பண்றாங்க, அனலைஸ் பண்றாங்க, எல்லாத்தையும் நம்ம டீட்டெயில் மேனர்ல பார்க்க போறோம். ரைட், ஸோ இதுக்கு சில டேட்டாஸ் எனக்கு தேவைப்படுது, ஓகேவா? ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் லைக், ஓகே, ஸோ எப்போ ஐபிஎல் ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறது, ஸோ விச் இயர், எனி ஐடியா, எனி கெஸஸ்? எஸ், இட்ஸ் ஆஃப் 2008. ஸோ அதுல இருந்து 2024, ஓகேவா? என்னோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கு அப்படின்னா 2025, ஓகே, இந்த சிஎஸ்கே எம்ஐ மேட்ச்ல யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்ஷன். இதுதான் என்னோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். அப்போ டேட்டா சயின்டிஸ்டா இருக்கட்டும், டேட்டா அனலிஸ்டா இருக்கட்டும், எப்பயுமே ஃபர்ஸ்ட் திங் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியரா நம்ம அந்த கன்க்ளூஷனை கொண்டு வந்துடலாம். இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நீங்க சொல்ற மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அந்த மேக்ஸ்ல ஃபார்முலா கரெக்டா இருந்தது அப்படின்னா ஆப்வியஸா அவுட்புட் கரெக்டா வந்துடும். அதே மாதிரி இந்த இடத்துலயுமே ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியரா அவுட்புட் எடுத்துட முடியும். ஃபைன், இப்ப நான் என்ன பண்றேன், இந்த டேட்டா Hello, sir. Can you hear me, sir? Hello. Sir, your voice is not audible, sir. okay, so I repeat, sorry for the inconvenience. Sorry. Okay. Yeah, sure. Okay, so am I audible now? Is it fine? Okay. Okay, so between of this, okay, so deep learningனா என்ன, machine learningனா என்ன, artificial intelligenceனா என்ன அப்படிங்கிற சில டேட்டாஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஏன்னா நிறைய பீப்புள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அது மூணுமே சேம் தான்,
லைக் எல்லாமே ஒரே ப்ராசஸ் தான் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ். பட் ஆனா அப்படி கிடையாது. ஓகே, ஸோ பேசிக்லி யார் கெட்டிங் இன் டு த இன்டர்வியூ, டீப் லேர்னிங்னா என்ன, மெஷின் லேர்னிங்னா என்ன, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கான டிஃபரன்சஸ் சொல்லுங்க அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினாவே இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம சிலபஸ்லயும் அதை நம்ம ஃபர்ஸ்ட் அங்கே வச்சிருக்கோம். இதை நான் இங்க இது நீங்களே படிச்சுக்கோங்க. பட் ஆனா என்னோட தியரிட்டிக்கல் திங் இதுவா இருக்க போறது கிடையாது. நாம அதை ரியல் டைமா நாம கன்வெர்ட் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கோல்டோட ப்ரிடிக்ஷன்ஸா இருக்கட்டும், இல்ல ஸ்டாக் மார்க்கெட்டோட ப்ரிடிக்ஷன்ஸ் நாளைக்கு அது இன்க்ரீஸ் ஆகுமா இன்க்ரீஸ் ஆகாதா இருக்கட்டும், இல்ல நமக்கு கிடைக்கிற இட் இஸ் ஆஃப் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இல்ல வந்துட்டு சோஷியல் மீடியாஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அதுல கிடைக்கிற அட்வர்டைஸ்மெண்டா இருக்கட்டும். ஓகே, ஸோ இது எல்லாமே எப்படி நமக்கு மட்டும் இந்த டேட்டாஸ் எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட்ஸா வருது அப்படிங்கிறது எல்லாமே இட் இஸ் ஆஃப் சம்திங் இதில் தான் ஹிடன் ஆயிருக்கு. பட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு இருக்க, இல்ல நம்ம டே டு டே லைஃப்ல நாம கொண்டு போயிட்டு இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள தான் இங்க எடுத்துட்டு வர போறோம். ஸோ அதுதான் ஐபிஎல். ஓகே, இதுல நிறைய நம்ம பார்த்துருப்போம். ஸோ நிறைய ப்ரிடிக்ஷன்ஸ் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கெட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், லைக் ஸ்டார்டிங் அப்பயே, ஓகேவா, மேட்ச் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே லைக் சிஎஸ்கே ஒரு 70% வின் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு, 30% மும்பை இந்தியன்ஸ் வின் பண்றதுக்கான சான்சஸ் அவைலபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறதா இருக்கட்டும். ஸோ இல்ல இன் பிட்வீன் இந்த மேட்சஸ் நடக்கும்போதா இருக்கட்டும், நமக்கு இந்த ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் வரும். கரெக்டா? அப்போ இந்த ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி மேக் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இந்த டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங் அண்ட் தென் டீப் லேர்னிங், ஏஐ கான்செப்ட்ஸ் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? கரெக்ட். அதை தான் இன்னைக்கு நாம டீட்டெயில் மேனர்ல நம்ம பார்க்க போறோம் வித் அ ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட. ஓகே, ஸோ வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் இன் டு த ப்ராக்டிக்கல் செஷன் ஹியர். ஸோ சில எக்ஸ்பிளனேஷன், ஸோ நீங்க சொன்ன மாதிரி இட் இஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸா இருக்கட்டும், அப்படிலே அதுவும் கிடையாது. ஸோ பேசிக் மேத்து தான் அது. லைக் அடிஷன்ஸா இருக்கட்டும், சப்ட்ராக்ஷன்ஸா இருக்கட்டும், மல்டிப்ளிகேஷன்ஸ், இந்த மாதிரி சில செட் ஆஃப் திங்ஸ் தான் போயிட்டு இருக்குமே தவிர்த்து நீங்க நினைக்கிற மாதிரி அல்ஜிப்ரா, ட்ரிக்னோமெட்ரி, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது என்டையர் டேட்டா சயின்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் பொறுத்த வரைக்கும். ஓகே, நம்ம நம்ம பார்ப்போம். இப்போ எனக்கு சில டேட்டாஸ் தேவைப்படுது, அதுவும் இல்லாம இட் இஸ் ஆஃப் சிஎஸ்கேயோட டேட்டாஸ். நமக்கு ஆல்ரெடி தெரியும் சிஎஸ்கே இட் இஸ் ஆஃப் ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ண இயர் 2008 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ என்ன பண்றேன், 2024 வரைக்கும் இருக்கிற டேட்டாஸை நான் கலெக்ட் பண்ண போறேன். ஸோ விச் இஸ் 2008ல இருந்து 2024 வரைக்கும் இருக்கிற டேட்டாஸை நான் கலெக்ட் பண்ணிக்க போறேன். அப்படி பாக்குறப்ப எனக்கு 300 மேட்சஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சிஎஸ்கே விளையாண்டுருக்காங்க. இப்போ அதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா எத்தனை மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு நான் பார்க்க போறேன். which means 250 மேட்சஸ் ஜெயிச்சிருக்கிறதா நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நாம இந்த டேர்மை நாம யூஸ் பண்ணிருப்போம், இல்ல கேள்விப்பட்டிருப்போம், இல்ல நீங்களே கூட சொல்லியிருக்கலாம் மைனிங் அப்படின்னு சொல்லிட்டு. வாட் இஸ் மைனிங்? Any idea what is mining? Okay, getting data, wrangling the data, fetching the data, data extraction. Okay, இங்க நான் கேட்டது லைக் ஜஸ்ட் மைனிங் மட்டும் தானே. எஸ், கரெக்டா. நம்ம என்ன பண்ணுவோம், லைக் கோல் மைனிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, we have a கோல்டு மைனிங் இருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுவோம், லைக் சாயில டிக் பண்ணி we will go with the resources. அது நாம என்ன பண்ணுவோம், லைக் 2 or 3 ஃபீட்லேயே கிடைச்சிருமா என்ன? கிடையாது இல்ல. ஸோ வில் கோ வித் த லைக் வில் கோ வித் 300 or 400 ஃபீட்ஸ் உள்ளார போயிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த ரிசோர்ஸை நான் எடுக்க முடியும். கரெக்டா? அப்ப நான் என்ன பண்றேன், இந்த 250 மேட்சஸோட டேட்டா ஐ எம் கோயிங் டு கெட் இட்
in a data mining, which means ஒரு ப்ராடக்ட் ஹிட் ஆச்சு அப்படின்னாலுமே அதுக்கான ரீசன் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். எதனால ஹிட் ஆச்சு அப்படிங்கிறதா இருக்கட்டும், இல்ல அது டவுன்ஃபால் ஆச்சு அப்படின்னாலுமே என்ன ரீசனால டவுன்ஃபால் ஆச்சு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அதோட அப்கிரேட் வெர்ஷன்ஸ் நான் கொடுக்க முடியும். அந்த கண்டென்ட் தான் இந்த டேட்டா மைனிங் அப்படின்னு சொல்றது. அப்போ இந்த 250 மேட்சஸும் எப்படி இந்த சிஎஸ்கே ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஐம் கெட்டிங் அ பேட்டர்ன். ஸோ அவங்க 5 பேட்ஸ்மேன்ஸ் வச்சிருக்காங்க, 4 பவுலர்ஸ் வச்சிருந்திருக்காங்க, 2 ஆல்ரவுண்டர்ஸ் வச்சிருக்காங்க. அப்போ இந்த பேட்டர்னை வச்சுதான் இந்த 250 மேட்சஸும் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன்ஸ்க்கு நான் வரேன். ஓகே, இப்போ இதுல நான் என்ன ஆட் பண்ணலாம்? இதுக்கு மேல இதுல என்ன ஆட் பண்ண முடியும்? எனி ஐடியா? Your idea? Toss. Yes, great. Toss, weather condition, pitches, home or away. Substitute. எஸ். ஸோ இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் டேட்டாஸ் நம்ம என்ன பண்ண முடியும், எடுக்க முடியும். கரெக்டா? ஸோ யாரு கேப்டன் முதல் கூட நான் எடுத்துக்கலாம். பட் ஆனா இங்க உங்களுக்கு ஈஸியா புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஐம் ஸ்டாப்பிங் வித் திஸ் கிரைட்டீரியா இட்செல்ஃப். ஓகே, ஸோ என்ன பண்ணிக்கிறேன் நான் இப்போ இந்த வின்னிங் கெப்பாசிட்டியை நான் கொடுத்துக்கிறேன். ஐ மீன் கிரைட்டீரியாவை நான் கொடுத்துருக்கேன். அண்ட் இதுலயே நான் என்ன பண்ணிப்பேன் அப்படின்னா வின் பண்ணதுக்கான ரீசன் தெரிஞ்சிருக்கு. ஐ நீட் டு கோ வித் த லாஸ் ஆனதுக்கான ரீசன் எனக்கு தெரியணும்ல, பேட்டர்ன். அதுவே நான் இங்க எடுத்துக்கிறேன். அதாவது இந்த பேட்டர்ன்ல தான் 50 மேட்சும் தோத்துருக்கேன் அப்படிங்கிற ஒரு பேட்டர்னை ரெகனைஸ் பண்றேன். அப்போ வின் பண்ணது எப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, லாஸ் பண்ணதும் எப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, மேக் இட் வெரி கிளியர். இந்த டேட்டாஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரா டேட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டெக்னிக்கலி இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் ரா டேட்டா. அப்ப இந்த ரா டேட்டா எங்க இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது video சாரி video sir. இல்ல உங்களுக்கு மட்டுமா வேற யாருக்கும் இந்த இஷ்யூ இருக்கா? அதர்ஸ், வாட் அபவுட் அதர்ஸ்? இல்ல வீடியோ கிளியரா இருக்கு சார். கிளியரா இருக்கு. ஓகே, தேங்க்யூ. லைக் நீங்க ஏதோ லெஃப்ட் ஆயிட்டு வந்தீங்க அப்படின்னா எனக்கு வெறும் அந்த இதுதான் சார் தெரியுது, ஜோகன் லோகோ மட்டும்தான் சார் தெரியுது. யா அதாம்மா, லைக் நீங்க லெஃப்ட் ஆயிட்டு வந்தீங்க அப்படின்னா மைட் பி லைக் டெக்னிக்கல் கிளிட்ச். நோ சார், நான் இன்னும் ஆன்லைன்ல தான் சார் இருக்கேன். Yeah. ஓகே சார். ஸோ ஃபைன். ஸோ அந்த ரா டேட்டாஸ் எல்லாமே எனக்கு இந்த டீப் லேர்னிங்ல தான் இருக்கும். ஓகே, அண்ட் இந்த ரா டேட்டாஸ் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ட்ரெயின் பண்ணணும். கரெக்டா? இப்போ நான் என்ன பண்றேன், நான் ஒரு மெஷின் இருக்கு, அந்த மெஷினுக்கு இந்த ரா டேட்டாஸ் எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன். ஓகே, ஏன்னா அது தெரிஞ்சுக்கணும்ல. எனக்கு நான் ப்ரிடிக்ஷன்ஸ் அப்படின்னு நான் பாக்குறப்ப நான் அந்த ப்ரிடிக்ஷன்ஸ் அது சொல்லணும். கரெக்டா? அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல, லெட் மீ டேக் திஸ் ஆஸ் a மெஷின். அப்போ இந்த ரா டேட்டாவை நான் மெஷின் லேர்னிங்க்கு கொடுக்குறேன். ஏன்னா அங்கதான் எனக்கு ட்ரைனிங் ப்ராசஸ் நடக்கும். ஓகே, அப்ப ரா டேட்டா மெஷின் லேர்னிங்குள்ள போக போகுது அண்ட் அது உங்களுக்கு அவுட்புட்டா ட்ரெயின் டேட்டாவை கொடுத்துரும். ஸோ மேக் இட் வெரி கிளியர், ரா டேட்டா ட்ரெயின் டேட்டாவா மாறிடும். எங்க ட்ரெயின் டேட்டாவா மாறிடும்? மெஷின் லேர்னிங்ல ட்ரெயின் டேட்டாவா மாறிடும். எப்படி ட்ரெயின் டேட்டா என்ன சார் அப்படின்னா எப்படி ஜெயிச்சாங்க அப்படிங்கிறத அது கத்துக்கும். ஓகே, 6 பேட்ஸ்மேன்ஸ் வச்சுதான் லைக் ஜெயிச்சிருக்காங்க, இல்ல 5 பேட்ஸ்மேன்ஸ் வச்சுதான் ஜெயிச்சிருக்காங்க, இல்ல இந்த பேட்டர்ன் வச்சுதான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் ரெகக்னேஷன் இங்க பண்ணிடும். இப்போ மெஷின் லேர்னிங் பார்த்த வரைக்கும் நம்ம பாக்குறோம் அப்படின்னா அது எப்படி சார் ட்ரெயின் பண்ணணும்னா, இப்ப எப்படி லைக் ஒரு மேக்ஸ் ஃபார்முலா இருக்குல்ல, a+b² அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரிதான் இந்த மெஷின் லேர்னிங்ல எனக்கு n நம்பர் ஆஃப் ஃபார்முலாஸ் இருக்கும். அதை நம்ம டெக்னிக்கலா சொல்லணும் அப்படின்னா இட் இஸ் ஆஃப் அல்கோரிதம்ஸ்.
ஓகே. ஸோ அந்த அல்காரிதம்ஸ் மூலியமா என்ன பண்ணிப்போம் நாம அதை ட்ரெயின் பண்ணிப்போம். ஓகே, இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நாம இங்க இருக்கிறவங்க நிறைய கூகுள் மேப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? யாரெல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்க கூகுள் மேப்ஸ்? ஆப்வியஸா மோஸ்ட்லி எல்லாருமே யூஸ் பண்ணிருப்பீங்க. எஸ் ஓகே. சார். ஸோ இதுல நம்மளோட மெஷின் லேர்னிங் அல்காரிதம் யூஸ் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அது என்ன அல்காரிதம் அப்படின்னா, ஸோ இட் இஸ் ஆஃப் KNN அப்படிங்கிற அல்காரிதம். அதை நம்ம மோஸ்ட்லி நம்ம பின்னாடி பார்ப்போம் இந்த கோர்ஸ் சிலபஸஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அல்காரிதத்துக்கும் ஒவ்வொரு லைக் யூசேஜஸ் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கும். ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன், நான் ரா டேட்டாஸை டீப் லேர்னிங்ல இருக்கு, அதை நான் ட்ரெயின் பண்றதுக்காக மெஷின் லேர்னிங் கொடுக்குறேன். அப்போ ரா டேட்டா ட்ரெயின் டேட்டாவா அது கன்வெர்ட் ஆயிடும். ஸோ இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு கிளாரிட்டியா இருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், அந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே நான் ட்ரெயின் பண்ணியாச்சு. இப்போ அந்த மாடலுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஓகேவா? எது எனக்கு எந்த டீமோட போனாங்க அப்படின்னா ஜெயிப்பாங்க, எந்த டீமோட போவாங்க அப்படின்னா ஜெயிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்ல. இப்ப நான் என்ன பண்றேன், இந்த மாடலுக்கு சில கொஸ்டின்ஸ் நான் கேட்பேன். ஓகே, அது என்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்கும், நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுவேன். எப்படி நம்ம ஏடிஎம் மிஷின்ல வந்துட்டு நிறைய ஆப்ஷன் கொடுக்கும்ல, ஆஃப் டெபாசிட், வித்ட்ரா, இல்ல மினிமம் மினி ஸ்டேட்மெண்ட், அந்த மாதிரி எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ எனக்கு வித்ட்ரா வேணும் அப்படின்னா என்ன பண்ணிப்பேன், எனக்கு ஏற்ற அமௌண்ட்டை நான் வித்ட்ரா பண்ணிப்பேன். இல்லை டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஏற்ற அமௌண்ட்டை நான் டெபாசிட் பண்ணிப்பேன். கரெக்டா? அதே மாதிரி தான் இந்த இடத்துலையுமே இந்த மாடல் என்கிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்கும். இந்த மாடல் என்ன சார் அப்படின்னா, இப்போ நாம ரா டேட்டாவை ட்ரெயின் டேட்டாவை மாற்றணும்ல, மிஷின் லேர்னிங்ல ட்ரெயின் பண்ணோம்ல, அதோட அவுட்கம் தான் இந்த மாடல். இப்போ இன்னும் சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னா, இப்போ எப்படி ஸ்பாட்டிஃபை, டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் யூஸ் பண்ணிட்டு இருக்குல்ல, இப்போ ஸ்பாட்டிஃபைல நம்ம ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்றப்ப என்ன கேட்கும், உங்களோட ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் யாரு, யாரோட மியூசிக் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு கேட்கும்ல. நான் என்ன பண்ணுவேன், லைக் ஐ வில் பி பிக்கிங் அனிருத். இப்போ அதை நான் பிக் பண்றேன் அப்படின்னா என்னோட பிளேலிஸ்ட் எல்லாமே எப்படி இருக்கும், அனிருத்தோட சாங்ஸ் மட்டும்தானே இருக்கும். எஸ் ஆர் நோ? எஸ் சார். எனக்கு அங்க ஈவன் சாங்ஸ் வருமா? எஸ் சார். வராது சார். வருமாங்க? வராது. வராது. ஏன்னா நான் சூஸ் பண்ணது என்னது, அனிருத் மட்டும் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் லைக் அனிருத் மியூசிக்ல அவர் பாடி இருந்தாரு அப்படின்னா வரும். ஓகே, ஐ ஹோப் ஸோ. லைக் அந்த மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன், இஃப் இட் இஸ் நாட் ராங். ஓகே, ஸோ அப்போ எனக்கு எந்த மாதிரி ப்ரிஃபரன்சஸ் எனக்கு வேணுமோ அதை நான் சூஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி எனக்கு என்ன ஆகும், அந்த மாடல் எனக்கு ஒர்க் ஆகும். அது எனக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். இப்போ நான் அனிருத் சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்க எல்லாத்துக்குமே அதே ப்ரிஃபரன்ஸ் தான் வருமா என்ன? கிடையாது இல்ல. அப்போ நீங்க ஏஆர் ரஹ்மான் சூஸ் பண்றீங்களா, அப்போ அது ரிலவெண்டடான சாங்ஸ் அண்ட் மியூசிக்ஸ் மட்டும் தான் உங்ககிட்ட வரும். இப்போ நீங்க ஈவன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அது ரிலவெண்டடான மியூசிக் அண்ட் சாங்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகே, அதை தான் நம்ம மாடல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மாடல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது. ஸோ இப்போ எனக்கு அந்த கொஸ்டின்ஸ் கேட்கும். ஸோ இப்போ நீ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது, நீ யாரு கூட ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாட போற? நான் என்ன சொல்றேன், சிஎஸ்கே வெர்சஸ் எம்ஐ கூட நான் மேட்ச் போட போறேன் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் இந்த மாடல் என்ன பண்ணும் அப்படின்னா அடுத்த கொஸ்டின் கேட்கும் என்னன்னா, ஸோ விச் இஸ் எத்தனை பேட்ஸ்மேன்ஸோட நீ போற? நான் என்ன சொல்றேன், ஒரு 5 பேட்ஸ்மேன்ஸ் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அவங்களோட பேரு, ஏஜ், லெஃப்ட் ஹேண்டரா, லைக் ரைட் ஹேண்டரா எல்லாமே நான் கொடுத்துக்கிறேன். ஆனா இப்போதைக்கு நான் இதை மட்டும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்கும், எத்தனை பவுலர்ஸோட போறேன் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அது எந்த கொஸ்டின் கேட்கும், நான் என்ன பண்றேன், ஒரு 4 பவுலர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். 4 பவுலர்ஸோட நான் போறேன். அதுல ஸ்பின்னர்ஸ் எவ்வளோ, லைக் சீமர்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஐம் கோயிங் வித் த ஆல்ரவுண்டர்ஸ். ஸோ நான் 2 ஆல்ரவுண்டர்ஸோட நான் போறேன் அப்படிங்கிறத நான் மாடல் கிட்ட நான் சொல்றேன். ஆனா இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம், நீங்க சொன்ன மாதிரி பிட்ச், அது டே மேட்சா, நைட் மேட்சா, இல்ல
ஹோம் கிரவுண்டா இல்ல அவே கிரவுண்டா இல்ல அது சென்னையா இல்ல இந்தியாவா இல்ல அது வந்துட்டு துபாயா, இந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே கொஸ்டின் கேட்கும். ஓகேவா? அண்ட் அந்த பேட்டர்ன் எல்லாத்தையுமே பார்த்துட்டு மேக் இட் வெரி கிளியர். அந்த பேட்டர்ன், இந்த பேட்டர்ன் அது தெரிஞ்சிருக்கும்ல, ஏன்னா அதை வச்சுதான் அது படிச்சிருக்கு. கரெக்டா? இப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, அது ரெகக்னைஸ் பண்ணும், இந்த பேட்டர்ன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு ரெகக்னைஸ் பண்ணும். ஒன்ஸ் அது ரெகக்னைஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, இட் வில் கிவ் யூ த சஜஷன். ஓகே, ஒரு ப்ரிடிக்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். என்ன ப்ரிடிக்ஷன்ஸ் கொடுக்கும் தெரியுமா? which is 85% இந்த மேட்சை நீ வின் பண்ணிடுவேன். ஓகே, 15% லூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கறத எனக்கு எடுத்து சொல்லிடும். இங்க எப்படி 85% வின் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்துச்சு? What is the idea behind this? Yes, which is நாம என்ன பண்ணிருக்கோம், முன்னாடி ஒரு பேட்டர்னை காமிச்சிருக்கோமா, 5-4-2 இந்த பேட்டர்ன் தான் 250 மேட்சஸ் ஜெயிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மேட்சும் நீ இந்த மேட்சும் நீ ஜெயிப்ப அப்படிங்கிறது அதோட ப்ரெடிக்ஷன். அப்புறம் அதை 100% கொடுத்துட்டு போலாமே சார், அது ஏன் 85% கொடுக்குது அப்படின்னா, எப்பயுமே மெஷின் லேர்னிங் அண்ட் டேட்டா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அது 100% அக்யூரேசி கொடுக்காது. ஓகே, அப்படியே கொடுத்துச்சு அப்படின்னா அதை நம்ம அண்டர் ஃபிட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அது வேற சாப்டர். ஓகே, ஸோ மோஸ்ட்லி அப்படி கொடுக்காது. ஃபைன். ஸோ அப்போ இந்த ஒரு ஃபேக்டர் எனக்கு ஓகே, இந்த ஒரு ப்ரிடிக்ஷன்ஸ் எனக்கு பண்ணியிருக்கிறது ஓகே. ஓகேவா? நெக்ஸ்ட் இது டெஸ்ட் கேஸ் 1. இது புரிஞ்சுதா? டெஸ்ட் கேஸ் 1. ஓகே சார். எஸ் சார். ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்றேன், டெஸ்ட் கேஸ் 2 போறேன். சேம் அதே மாடல், ட்ரெயின் ஆன மாடல், அகைன் கொஷின்ஸ் கேக்குது. நான் என்ன பண்றேன், சிஎஸ்கே வெர்சஸ் எம்ஐன்னு நான் சொல்றேன். ஸோ எத்தனை பேட்ஸ்மேன்ஸ் கேக்குது. ஸோ 4 பேட்ஸ்மேன்ஸ், பவுலர்ஸ் இட் இஸ் ஆஃப் 6, ஆல்ரவுண்டர்ஸ் இட் இஸ் ஆஃப் 1 அப்படின்னு கேக்குது. இப்போ அகைன் அதை ரெகக்னைஸ் பண்ணுமா இந்த பேட்டர்னை? இப்போ வின்னிங் பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கும்? அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? கம்மியா இருக்கும். லோ சார். வின்னிங் பர்சன்டேஜ் வந்து லோல இருக்கும், லாஸ் பர்சன்டேஜ் அதிகம். எஸ், வின்னிங் பர்சன்டேஜ் லோவா இருக்கும், இட் இஸ் ஆஃப் 10% இருக்கும். அதே லோஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு பாக்குறப்ப 90% லாஸ் பர்சன்டேஜ் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த 50 மேட்சும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த பேட்டர்ன்ல இருந்து தோத்துருப்போம். அதனால இது நீ லாஸ் ஆகிறதுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத எனக்கு எடுத்து சொல்லிடும். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், மெஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ் அண்ட் டீப் லேர்னிங் கான்செப்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ டீப் லேர்னிங்ல ரா டேட்டா இருக்கும், அதை ட்ரெயின் பண்றதுக்கு மெஷின் லேர்னிங்க்கு போயிடுவேன். அது உனக்கு இந்த மாதிரி ப்ரிடிக்ஷன்ஸ் உனக்கு கொடுக்கும். சரி சார், இந்த இடத்துல ஏஐ விட்டுட்டீங்களே அப்படின்னா, எஸ், இதுக்கப்புறம் தான் உங்களோட ஏஐ ஒர்க் ஸ்டார்ட் ஆகும். எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஐங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க நினைக்கிற மாதிரி சாட் ஜிபிடி லைக் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே ஓகே ஃபைன், பட் அதோட தீம் பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆஃப் ஹியூமன் மாதிரி பிஹேவ் பண்ணும். ஓகே, ஸோ விச் மீன்ஸ் லைக் ஆப்சன்ஸ் ஆஃப் ஹியூமன்ஸ் மாதிரி உனக்கு பிஹேவ் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்க பேரண்ட்டுக்கு முன்னாடி நீங்க வந்து என்ன பண்றீங்க, 1 மணி நேரமா நீங்க ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி ஏதோ ஒன்று பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க, இல்ல மூவி பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம். ஸோ நம்ம அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, what they will do? காது கேட்டு போயிருவாங்க. எஸ், கரெக்டா? அவங்க என்ன சொல்லுவாங்க, இப்படி யூஸ் பண்ணிட்டே இருந்தா காது போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்ப அதுவே அவங்க இல்லை அப்படின்னா நம்ம வேலையை பார்த்துட்டு இருப்போம். கரெக்டா? யாரும் நமக்கு சொல்றதுக்கு இருக்க மாட்டாங்க. கரெக்ட்? we will do our own work without any kind of barrier. கரெக்ட்? அப்போ இந்த இடத்துல சின்ன நோட்டிபிகேஷன் கொடுக்குறேன். ஸோ லைக் I'll be giving a notification. என்னன்னா, நீங்க பாருங்க, நீங்க அதிகமா நீங்க ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, லைக் இதனால உங்களுக்கு
இயர் ட்ரம் பாதிப்பு வர்றதுக்கான சான்சஸும் இருக்கு. நமக்கு நோட்டிஃபிகேஷன் வருதா? எஸ் சார். ஸோ அதே மாதிரி தான் இன்ஸ்டாலே இதை ஒரு ஃபீச்சராகவே விட்டுருந்தாங்க. ஓகே, நீங்கள் அதிகமாக நீங்கள் ஃபீடை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஸோ யூ கேன் ஹாவ் யுவர் பிரேக், இல்லை 30 minutes ஆஃப் பிரேக் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரும் இருந்தது. இப்போ இல்லை, முன்னாடி இருந்தது. ஓகே, ஸோ இது எல்லாமே ஏஐயோட ஒர்க். ஸோ நம்ம எவ்வளோ ஃபீட்ஸ் பார்க்குறோம், எவ்வளோ நேரம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற கண்டென்ட் எல்லாமே இட் இஸ் ஆஃப் தோஸ் திங்ஸ். அதெல்லாம் ஓகே சார், அது எப்படி இங்கே ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா, நீ இந்த பேட்டர்ன்ல தோக்குற மாதிரி இருக்கு கரெக்டா. அப்ப நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல ஏஐ அப்ளை பண்றேன், which means I'm giving a feedback. அது என்ன சார் ஃபீட்பேக் அப்படின்னா, நான் என்ன பண்றேன், எனக்கு தான் வின்னிங்கோட பேட்டர்னும் தெரியும், லாஸோட பேட்டர்னும் தெரியும்ல இந்த மாடலுக்கு. அப்போ ஐம் கிவிங் த வின்னிங் பேட்டர்ன் ஆஸ் அ ஃபீட்பேக் ஹியர். இந்த பாரு, இப்படி போனேன் அப்படின்னா 90% நீ தோத்துருவ, ஆல்மோஸ்ட் நீ தோத்துருவ. அப்ப நான் என்ன பண்றேன், இந்த மாதிரி போகாத, ஐம் கிவிங் எ பேட்டர்ன். நீ என்ன பண்ண, 5 பேட்ஸ்மேன்ஸ் கூட போ, 4 பவுலர்ஸ், ஒரே ஒரு இல்லை 2 ஆல்ரவுண்டர்ஸ் கூட போய்க்கோ, அண்ட் அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட்ஸும் நான் கொடுத்துருவேன். இந்த மாதிரி ஸ்ட்ரைக் ரேட் ஆவரேஜா வச்சுக்கிற மாதிரி ஒரு பீப்புளா எடுத்துக்கோ. அப்பதான் நீ உன்னோட பேட்டர்னை நீ அதிகப்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறத நான் எடுத்து சொல்லிடுறேன். அப்போ இந்த ஃபீட்பேக்ஸ் நான் கொடுக்குறேன் இல்லையா, அதுதான் நம்ம ஏஐ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Am I clear with this? எஸ் சார். ஓகே, இப்போ இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, இன்னும் உங்க லெவல்ல வந்து சொல்லணும் அப்படின்னா, இப்போ எப்படி நம்ம யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன்ஸ்லாம் நம்ம எழுதுறோம்ல, கரெக்ட், அதுல சில லிமிட் அப்படிங்கிறது இருக்கும் கரெக்டா. இப்போ 100 மார்க்ஸ் அப்படின்னா, இந்த 100 மார்க்ஸ்ல எவ்வளவு எடுத்த பாஸ்? 35. 50, 45. ஓகே, சரி, ஓகே, ஒரு ஆவரேஜா நான் 15 வச்சுக்கிறேன். 50 எடுத்தாதான்ப்பா நீ பாஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேவா? இப்போ அந்த லிமிட்டுக்கு மேல நீ அதிகமா இருந்த, எதர் 50 இருந்தாலும் சரி, இல்ல 50 அபோவ் இருந்தாலும் சரி, அதுக்கு மேல இருந்தா மட்டும்தான் யூஆர் பாஸ், இல்லை அப்படின்னா ஃபெயில் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வரும். அதே மாதிரிதான் உன்னோட மாடலுக்கும். ஓகே, உன்னோட மாடலோட அக்யூரேசி 80% மேல இருந்துச்சு அப்படின்னா யுவர் மாடல் இஸ் குட். இல்ல அப்படின்னா நீ என்ன பண்ணணும், இதுல நீ 50 கீழே எடுத்துட்டு என்ன பண்ணுவ? Fail. Yeah, fail. What you will do? ப்ரிப்பேர் என்ன இன்னும் ப்ரிப்பேர் நல்லா பண்ணணும்னு படிப்போம். சொல்லணும். Again, உன்னோட பிரச்சனை எது ஒர்க் நான் கொஞ்சம் பெட்டர் ஆக்கணும் அப்படின்னு ஒரு சஜஷன். செகண்ட் அட்டெம்ப்ட் பண்ணோம் சார். கரெக்ட், அட்டெம்ப்ட் பண்ணணும். கரெக்டா, நல்லா படிக்கணும், எல்லாமே ஓகே. திரும்பி நான் ரியர் எக்ஸாம் எழுதிதான் ஆகணும். கரெக்ட், அதே கான்செப்ட் தான் இங்கேயுமே. சப்போஸ் என்னோட அக்யூரேசி லெவல் 80க்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா, மேக் இட் வெரி கிளியர். ஸோ யூ ஹேவ் டு ரீட்ரெயின் இட் அகெயின். நீ திரும்பி என்ன பண்ணணும், மெஷின் லேர்னிங்க்கு போய் அக்யூரேசி நீ இன்க்ரீஸ் பண்றதுக்கு யூ ஹேவ் டு டூ த சம் ஒர்க்ஸ். ஓகே, ஸோ இப்படிதான் நம்மளோட மெஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், டீப் லேர்னிங் கான்செப்ட்ஸ், ஏஐ கான்செப்ட்ஸ் எல்லாமே ஒர்க் ஆயிட்டு இருக்கிறது. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி ப்ரிடிக்ஷன்ஸ் ஒர்க் ஆயிட்டு இருக்கு, அதுக்கு பின்னாடி என்ன கால்குலேஷன்ஸ்லாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே யூ மைட் ஹாவ் அ டிஸ்கஷன். ஸோ ஒரு கான்செப்ட் இப்போ உங்களாலே நீங்க என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா, கேன் கிரியேட் யுவர் ஓன் டெஃபினேஷன் ஃபார் எம்எல், டீப் லேர்னிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரைட்? ஸோ இனி வர அடுத்த 2 days நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நாளைக்கு யூ வில் பி ஹேவிங் அன் லைக் we are diving into the project. Okay, so the project, it is going to be relevant to data science, AI and ML there, and அதுக்குன்னு சில செட் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கணும், அண்ட் லேப்டாப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ அந்த சாஃப்ட்வேரை நான் வந்துட்டு லைக் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன், அண்ட் தென் யூ கேன் ஹாவ் யுவர் திங் ஹியர்.
ஓகே, ஸோ சப்போஸ் அந்த சாஃப்ட்வேர் இருந்தது அப்படின்னா யூ கேன் யூஸ் இட் ஆன் த வே. இல்லை அப்படிங்கிறவங்க ஜஸ்ட் ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே, ஸோ ஜஸ்ட் கெட் இன் டு த கூகுள் க்ரோம். ஓகே, and you can have it as a Anaconda Navigator download. ஓகே, ஸோ Anaconda Navigator download அப்படிங்கிறத போய்க்கலாம். அண்ட் இதில் டவுன்லோட் Anaconda டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற ஒரு லிங்க் இருக்கும். அண்ட் இதோட லிங்க் நான் உங்களுக்கு காப்பி பண்ணி இன்பாக்ஸில் பேஸ்ட் பண்ணுறேன். யூ கேன் கெட் இன் டு தட். Yeah, if you have it in the sense, you can leave it, not an issue. Yeah, Jupyter is fine, but the thing is like அது எனக்கு ஆன்லைன் ரிசோர்ஸா இருக்கு. ஸோ இது எனக்கு ஆஃப்லைன் ரிசோர்ஸா இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. இல்ல எனக்கு ஜூபிட்டர் இஸ் ஓகேனா தட் இஸ் நாட் an issue. You can சார் ஆல்ரெடி அனகோண்டா இருக்கு சார். இனி அது இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல சார். இல்ல தேவையில்லை. ஸோ அந்த லிங்க் நான் சென்ட் பண்ணியிருக்கேன். யூ கேன் கெட் இன் டு தட். அண்ட் அதில் நீங்கள் எதுவும் மெயில் ஐடி நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. யூ கேன் ஸ்கிப் த ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ஹாவ் த மேனுவல் டவுன்லோட் ஹியர். ஸோ விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் டைரக்ட்லி டவுன்லோட் திஸ். If it is not in the sense, you can use the Mac. If you're using the Mac in the sense, you can use this. Most probably எல்லாருமே விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யூ கேன் ஹேவ் திஸ். அண்ட் ஐ ரிப்பீட், இன்ஸ்டால் பண்ண வேணாம், டவுன்லோட் மட்டும் பண்ணி வைங்க. ஐ ரிப்பீட், இன்ஸ்டால் பண்ண வேணாம், டவுன்லோட் மட்டும் பண்ணி வைங்க. ஸோ சார் விசுவல் ஸ்டுடியோ யூஸ் பண்ணலாமா சார்? யா, விசுவல் ஸ்டுடியோ யூஸ் பண்ணலாம். ஓகே, பண்ணிக்கலாம். Okay, so fine. Better like Anaconda Navigator இருந்தா பெட்டரா இருக்கும். If you are good in that your thing in the sense, you can proceed, not an issue. இல்ல சார், நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நான் இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு வாட்டி இது பண்ணதுனால அதை வச்சிருந்தேன். அது ப்ராப்ளம் இல்ல சார்? இல்ல ப்ராப்ளம் இல்ல. Okay, fine. It's an environment, working environment. அதுல நாம வந்துட்டு சில சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்கமிங் 2 daysல இப்படிதான் இருக்க போகுது. We don't want to get into the theoretical part. So அந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ண we can get into the sessions day. அதுல என்ன கான்செப்ட்ஸ் இருக்கோ அதை நம்ம டீடைல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ do you have any doubts? ஸோ எல்லாருமே அந்த பின்ட் மெசேஜ்ல போய் லைக் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா? ஸோ if it is not, just do it. Yeah. ஓகே சார், நாளைக்கான லைக் டைமிங்ஸ் எல்லாமே உங்களோட குரூப்ல it will be display and we can meet it on tomorrow. There's a project name. Okay. Yes, Priyavarshi. Sir, can you provide a certificate for this webinar, sir? Sorry, come again. Can you provide a certificate for this webinar, sir? Yes, ma. Like you'll be getting the certifications also. So on the 3 days, யார் ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கான சர்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். ஃபோன்ல பண்ண முடியாது. ஃபோன்ல நீங்க எப்படி பண்ணுவீங்க? In this, we are covering the Hugging Faces like LLM models.
Sorry, come again. Covering any LLM models and any predictions like that we are covering in this 3 days. Yeah, we will be covering up the deep learning concepts. Okay. Like supervised, unsupervised, that இல்ல, transformers. அது நீங்க சொல்றது மெஷின் லேர்னிங். Yeah. நான் சொல்றது டீப் லேர்னிங் கான்செப்ட்ஸ். Deep learning means transformers on the concepts தான் சொல்றீங்க. லைக் CNN, ANN Oh. இருக்கு இல்லையா? Okay. It is not the attendance link. Just a minute. So inbox la like okay. So timing will be displayed in the group. Okay. You can see you there. Take care and bye.